ஹலோ ஃபார்மில் வெல்கம் பேக் அவர் கவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் ப்ளாக் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வச்சுருந்தீங்க. நான் அதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு இதில் வந்துட்டு நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க. நான் வந்து அதுக்கெலாம் வந்துட்டு எழுதி வச்சுருந்த அந்த பேப்பரை வந்துட்டு நானாக போட்டுட்டேன். அதனால் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு இந்த நோட்டில் வந்துட்டு ஒரு 13 கொஸ்டின்ஸ் மேலே எழுதி வச்சுருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே நம்மளோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குற ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு பவர் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் எந்த ஊர்? நிறைய பேர் வந்துட்டு 1.2 1214 அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியலை. மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதே எனக்கு வந்துட்டு தெரியல. நான் வந்துட்டு மதுரை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எந்த ஊருன்றதுக்கு அது மதுரை. முன்னாடி வந்துட்டு நேட்டிவ் எல்லாமே வந்துட்டு தேனி. எதுக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? நான் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன்? எனக்கு ஒரு டைம் பாஸ் ப்ளஸ் ஏர்னிங்ஸ். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற இப்போ தான் இந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்துட்டு டைம் பாஸ்க்காக தான் போட்டேன். அதுவுமே ஒரு 1000 வாட்சர்ஸ் மேலே நான் ஏற்றினதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு அவ்வளோவா இது இல்லை. அந்த கேள்வியிலேயே செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி வந்துட்டு விட்டார்? இதில் என்ன இருக்குது விடுறதுக்கு எனக்கு புரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணால் அதை ஓகே அதை அப்படி சொல்லலாம். நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கெலாம் விட்டாரானா எதுவுமே சொல்லலை. ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் தெரியும். எதுவுமே சொல்லலை, அவ்வளோதான். தெரியும் ஒரு வீடியோ வந்து எப்போனா இந்த வீடியோ அது ஏதோ ஒரு வீடியோ 25Kக்கு மேலே போச்சா, அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். இவ்வளோ போயிருக்கு அவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அதை வச்சு அது வந்துட்டு 25K போயிடுச்சா, ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு. அதை தான் வந்துட்டு நான் அதுக்கப்புறமா தான் நான் ரொம்ப யூடியூப்பில் இது பண்ணதே, வீடியோ போட ஆரம்பித்ததே. ஃப்யூச்சரில் என்ன பிளான்? ஃப்யூச்சர்னால் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சர்னால் ஃப்யூச்சரில் எந்த பிளானும் இல்லை. இனி ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் ஒரு ஒர்க்குக்கு போகணும், ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரு காரு இது பண்ணி அவரை உட்கார வைக்கணும் அப்படின்றது. ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் ஓட வேண்டிய வயசில் ஓடிட்டு உட்கார வேண்டிய வயசில் உட்காரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த பிளான் இருக்குது எனக்கு. அவங்களுக்குமே அந்த கார் அந்த இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு லவ் ஆர் அரேஞ்ச் லவ் மேரேஜ் தான் வந்துட்டு 5th கொஸ்டின் வந்துட்டு உங்களோட கனவு இப்போ என்ன? இப்போனா எங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ இருக்குது ஃபர்ஸ்ட்னா ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு கார் எடுக்கணும். இது ஒரு கனவா அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம், அது கனவு தான். அது வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹவுஸ், நம்மளோட ஓன் ஹவுஸ் வந்துட்டு இது எல்லாமே டோட்டல் ஃபேமிலியும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த ஃபேமிலி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணி நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்னோடய கனவு தான். அந்த 2 சொல்லலாம். இனியன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்? நான் இன்னும் ஸ்கூலுக்கே போல. அவனுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான். எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு அதில் சூர்யா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதிலலாம் ப்ராப்ளம் கிடையாது. எப்படின்னா எதுனாலும் ஓகே. அவன் எந்த மாதிரி இது பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் அவனுக்கு நம்ம சேர்க்கறது. அவனும் அவங்க சித்தப்பாவும் ஸ்கூலுக்கு போகணுன்றது என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் எல்லாருக்கும், அதாவது எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப அந்த இது வந்துட்டு இருக்குது, அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு இனியனோட வயசு அந்த ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. வைரோன்னு நினைக்கிறேன் அவங்க பேர். வைரோன்றவங்க. இனியனோட வயசு வந்துட்டு இப்போ கரெக்டாக 1.25 வயசுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 4 மந்த் இருக்குது அவனோட பர்த்டேக்கு வந்துட்டு 1.25 வயசு அவனுக்கு வந்துட்டு. இனியன் பிறந்தது கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக? இதுவுமே அவங்க தான் கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டினுமே அவங்க தான். இனியன் பிறந்த வந்து கவர்மெண்ட், பார்த்தது எல்லாமே ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் கலந்து. ஆனால் டெலிவரி பண்ணது வந்துட்டு கவர்மெண்ட்டில் தான் மதுரை ஜிஹெச்சில். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்யூச்சர் ஒர்க்கு போகிற ஐடியா இருக்கா? கண்டிப்பாக ஒர்க் போய் ஆகணும், வீட்டில் இருக்கவே கூடாது. என்னோடய
யாராக இருந்தாலும் நானும் இல்லை, யாராக இருந்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப வந்துட்டு அது உங்களையும் பாதிக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும், மெயினாக உங்களை ரொம்ப அடிக்கும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். என்னெல்லாம் இப்போ விட்டாலுமே நான் ஓடிடுவேன். ஃப்யூச்சர் ஹோம் என்ன பிளான்? ஃப்யூச்சர் ஹோம் அது யார் கேட்டிருக்கா? டிவில் போட்டிருக்கு, டிவில் கிங்குன்னு போட்டிருக்கு, யாருன்னு தெரில. ஃப்யூச்சர் ஹோம் என்ன பிளான்னா புரியல. நீங்கள் கேட்ட கொஸ்டினே ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. ஃப்யூச்சர் ஹோம் என்ன பிளான்? ஹோமை பற்றினா அதான் சொல்லிட்டேனே, ஹோம் வந்துட்டு ஹோமை பற்றி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு வீடு, அவ்வளோதான். நீங்கள் சேமித்து வைக்க மாட்டீங்களா? ஏன் அது வந்து எதுலலாம் இந்த கிராசரி ஷாப்பிங் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு மந்த்துக்கு இவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் சேர்த்தே வைக்க மாட்டிங்களா? மந்த்துக்கு உங்களுக்கு இதுக்கே இவ்வளோ ஆகுதா? ரொம்ப நீங்கள் வந்து அத்தியாவசிய செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. எனக்கு வந்துட்டு செலவு பண்ணுறத விட சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது, செலவு வந்து ஒரு 90 ரூபான்னு வச்சாலும் அந்த 10 ரூபா நான் சேவிங்ஸில் போடணுன்னு தான் பார்ப்பேன். இப்போ அதுக்காக கூட இது 20 ருபீஸ் சேலஞ்சும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். பேக்கில் நான் அதையுமே கூட போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இப்போலாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இதாகிட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு சீன் போடுவீங்க. அந்த மாதிரி அந்த கொஸ்டின் வந்துட்டு எனக்கு இதில் வரல, இன்ஸ்டாகிராமில் வந்துருந்துச்சு. வந்து இந்த லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். சீன் போடுவீங்க, இப்போ இப்படி தான் இருக்கும், போக போக பாருங்கள் அப்படின்னு. இதில் என்ன இருக்குது? ஃபேஸ் சேஞ்சஸ் ஆகலாம், ஒரு சில விஷயங்கள்னால நம்ம குணம் வேணால் மாறலாம். சீன் போடுற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ கேட்குறவங்க ஃபேக் ஐடியிலேருந்து கேட்காதீங்க, தயவு செஞ்சு ஒரிஜினல் ஐடியில் ஒரிஜினலாக வாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. எனக்கு அந்த மாதிரி இதுவும் இல்லை, எனக்கு அவசியம் கிடையாது. அதை வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாரும் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் டவுட்ஸ்னா மட்டும் கேளுங்க. மற்றபடி தப்பாக பேசுகிறதுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வராதிங்க. நான் கண்டிப்பாக உங்களோட ஐடி பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்னா அந்த மெசேஜ் ஒரு சில டைம் ரொம்ப இதாக வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா தான் நான் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி ரிப்ளைவே வராது. நான் ஹாய் ஹலோ அந்த இதுக்கெலாம் வந்துட்டு உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பார்க்குறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். நான் யூடியூப்பில் எப்பவுமே சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். நீங்கள் வந்து யூடியூப்லேயே கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபேமிலி. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இதுக்கு மீறி உங்களுக்கு கொஸ்டின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதையும் எடுத்து இன்னொரு வீடியோ போட மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு Q&A கொஸ்டின் ஆன்சர் வ்ளாக் வந்து போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குற ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.